அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வியாழக்கிழமை. அன்னைக்கு எந்திரிச்சதே லேட்டு தான். ஏன்னா பாப்பாவுக்கு லீவ் விட்டுருந்தாங்க. நாள் ஆனுவல் டே ப்ரோகிராம் இருந்துச்சு. அதனால இன்னைக்கு லீவ் விட்டுருந்தாங்க வியாழக்கிழமை அன்னைக்கு. சரி தம்பிய மட்டும் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளா பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு, ஆம்லேட் போட்டு, பூஸ்ட் கலக்கி, பட்டரும் ஜாமும் வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லியாச்சு. யாருக்கெல்லாம் பட்டரோட சேர்த்து ஜாம் வச்சு பிரெட்ல வச்சு சாப்பிடணும்னு பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு தம்பியுமே ஸ்கூலுக்கு போமாட்டேன்னு சொல்லிட்டான். "ஏன்டா அப்படி சொல்றன்னு?" சொல்லிட்டு, "ஆப்பா போல, நான் மட்டும் எதுக்கு போணும்? அதனால நானும் போமாட்டேன்னு" சொல்லிட்டான். நீங்க நெனைப்பீங்க எவ்வளோ பாசமான பிள்ளைன்னு. பாசமான பிள்ளைன்னா இல்லங்க, ரொம்ப சேட்டவன்மா. உங்க வீட்ல இந்த மாரி பாசமலர்கள் இருக்கிறாங்களான்னு கண்டிப்பா சொல்லுங்க. சரி இது சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஒரு வேலை குடுத்துட்டேன். தம்பிய இன்டோர் பிளான்ட்லாம் எடுத்து வெளியில வச்சு தண்ணி ஊத்தி கொஞ்சம் சன்ரைஸும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் 2 நாளைக்கு ஒருக்கா அந்த மாரி செஞ்சுருவேன். இங்கே கிச்சனும் நல்லா டீப் கிளீன் பண்ணியாச்சு. மாப்பும் போட்டு விட்டாச்சு. இப்போ சமைக்கிற வேலை லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். எல்லா வேலையும் முடிச்செடுக்க மணி 11 மணி ஆயிடுச்சு. 11 மணிக்கு அப்புறம் தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி சிம்பிளாக சாம்பார் வச்சுட்டு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிவிட்டு வெண்டைக்காய் தான் பொரிச்சிருந்தேன். காலிஃப்ளவர் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக நறுக்கி அதை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் காலிஃப்ளவர் போட்டு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் கட் பண்ணி போடுங்க. சூப்பராக இருக்கும். கொஞ்சம் போல் கரம் மசாலான்னு தூவிக்குங்க. அன்னைக்கு லஞ்ச் ஒயிட் ரைஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட் போட்டு சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பொரியல். இதுதான் அன்றைக்கி லஞ்சு. நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் சாயங்காலம் போல் கொஞ்சம் பக்கோடா சுடலான்னு சொல்லிட்டு அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா 2 மணிக்கு அப்புறம் சரியான மழை. இந்த மழைக்கு நல்லா பக்கோடா சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு, கூடவே முட்டைக்கோஸும் அதே மாதிரி நான் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் கடலை மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 3லேருந்து 4 பச்சை மிளகாவும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். மாவு லைட்டாக இப்படி கோட்டானா போதும். ரொம்ப மாவு போட்டு நம்ம முக்க தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நான் அரிசி மாவெல்லாம் எதுவும் சேர்க்கலைங்க. அப்படி இருந்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு. பக்கோடாவுக்கு டீ இல்லாமல் எப்படி, அதனால் பிளாக் டீ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு பால் டீயோட பிளாக் டீ தான் ரொம்ப பிடிக்கும். வெளியில் கிளைமேட் பார்த்திங்களா சூப்பராக இருக்குது. இதுக்கு ஏற்றாப்புல வெங்காயம், முட்டைக்கோஸ் பக்கோடா, பிளாக் டீ வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அன்னைக்கு டே இப்படி தாங்க போச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.